ஆமாப்பா சிவலிங்க 100 வேணும். ஏன் 103 லிங்கங்களே சொக்கனாச்சி உச்மகாளி அம்மை காளியர்கள் 8 பேரும் லிங்க வரும் வாங்கி கொண்டு தங்கச்சி அழைத்து கொண்டு கைலாச வாசல் விட்டு அம்மா வாராளை காண்டாவனோ கைலாச வாசல் விட்டு தங்கச்சியில கூப்பிட்டா 103 லிங்கத்தை வாங்கிட்டார். கைலாசத்தை வழி நடந்து காண்டாமரத்திலே வந்து கோட்டை கொத்தாளம் அமைக்க 8 பேரும் சிறப்பாக இருக்கிறார்கள். இந்த சிறப்பான வேளையிலே சாம பூஜைக்கு முன்பது பேரும் காண்டாவனம் உப்புறத்திலே வந்து கோட்டை கொத்தாளம் எல்லாம் அமைக்க வேணும் என்று தேரடி தெப்பக்குளம் குளிக்க தெப்பக்குளம் அவருக்கு பூஜை செய்யணும் இல்லையா? மடப்பொழி சக்கர பொங்கல் போட மடப்பொழி மண்டபங்களை எல்லாம் சேகரித்து இந்த அம்மாமார் 8 பேரும் எவ்விதமாக கோட்டை போடுகிறார்கள். ஆனா மண்ணாலே கோட்டை போட்டா மண்ணாலே கோட்டை போட்டால் மண்ணாலே கோட்டை போட்டால் கோட்டை போட்டால் கோட்ட மழை பொழிந்தால் கரையும் என்று மழை பொழிந்தால் கரையும் என்று மழை பொழிந்தால் கரையும் என்று கரையும் என்று கல்லாலே கோட்டை போட்டால் கல்லாலே கோட்டை போட்டால் கரிமருந்து காகாதன்று கரிமருந்து காகாதன்று தங்கத்தாலே கோட்டை போட்டால் தங்கத்தாலே கோட்டை போட்டால் தங்கத்தாலே கோட்டை போட்டால் கோட்டை போட்டால் கோட்டை தணலு பட்டா இழகும் என்று தணலு பட்டா இழகும் என்று தணலு பட்டா இழகும் என்று இழகும் என்று தலை கோட்டை போட்டா தணலு பட்டா இழகும் என்று அம்மாய கோட்டை எதரு கோட்டை சுக்கனாச்சி அடுசத்து கோட்டை போண்டா சுத்தியவா முதல் விளைந்தா உச்மகாளி சூளை சுத்தி கோட்டை போட்டா கோட்டை போட்ட கோட்டைக்கு தான் 21 வாசல் போட்டா ஆதிலிங்கம் சுவாதிலிங்கம் ஆத்மாலிங்கம் எடுப்பாளா அமைத்த கோட்டைக்குள்ளே கொண்டு வைத்தாள். மற்ற சிவலிங்கம் 100 எடுந்து பிரகாரத்தை சுத்தி சுத்தி வைப்பாளா கோட்டையிலே வைத்தல்லவோ சிவபூசை செய்யணுமே சிவனருள அடையணுமே பகவான் பூசை நடத்தணுமே பகவான் பூசை நடத்தணுமே பகவான் பவிரதையும் அடையணுமே அவருடைய ஆத்மா
அம்மாவை கொண்டு கோட்டைக்குள்ள வச்சுக்கிட்டா. அதான் அவருடைய உயிர் உள்ள லிங்கம். மற்ற சிவலிங்கம் 100 லிங்கம் இருக்கு பாத்தீங்களா? பிரகாரத்தை சுத்தி சுத்தி காவலா வைத்திருக்கா 100 சிவலிங்கத்தையும். அத்தனை லிங்கங்களையும் சுத்தி சுத்தி காவலாகவே வைத்து ஏயா கோயில கட்டிட்டா போதாது, சிலைய அடித்து அம்மாளை கொண்டாந்து வச்சுட்டா போதாது. அதுக்கு அபிஷேக அலங்காரண தீபாதனம் நடத்தணும். ஒரு நாளைக்கா 2 நாளைக்கா 41 நாள் முழு மண்டல பூஜை நடத்தணும். நிறைய 41வது நாளையில ஊட்டு கொடை கொடுக்கணும் அவளுக்கு. அப்பதானே சக்தி அங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருப்பா. சக்தி உண்டாக்கும். நம்ம எங்க சாப்பாடு கொடுக்கறாங்களோ அங்கதான் சாமி நின்னு பேசும், நின்னு விளையாடும். குழந்தையும் தெய்வமும் கொண்டனைத்தாருடன் சொல்லியிருக்கிறாங்க பாத்தியலா? நாம எப்படி மனமுருகி அவளை வணங்குகிறோமோ வணங்கினவரை வழிகாட்டி அப்படியே போவா. என்னைக்கும் கூலக்கையா போகாது. அதனால் சிவபெருமான் தந்த லிங்கத்திற்கு சிவபூசை இடைவிடாமல் நடத்தணும். ஏன்னா அற்ப ஆயிலை கொடுத்திருக்கிறார். ஆயுள் காலத்தை பெருக்க வேண்டுமானால் அரணாருடைய பூஜையை நடத்த வேண்டும் என்று அம்மா சொக்கனாச்சி உச்சினி மகாளி இந்த தங்கம்மா மூவேர்களும் ஒன்றாக கூடி தெப்ப குளத்திலே குளிர்த்து தீர்த்தமாடி நந்தவன தோட்டத்திலே பூமலர் எடுக்கிறார்கள். தங்க துரட்டி கொண்டு தனிமலரை பறித்து கொண்டு வெள்ளை துரட்டி கொண்டு விருப்பமோடு பூவெடுத்து எடுத்து பூ பறித்து மாலை கட்டி சிவலிங்கங்களுக்கு புகழுடனே போடுகிறார்கள். சரி, என்ன ஒரு கால இருகாலமா? இறைவனுக்கு 7 கால பூசை இடைவிடாமல் செய்ய வேணும் என்று 8 பேரும் எவ்விதமாக நடத்துகிறார்கள். ஆனா எப்படி சாமி? என்ன காப்பால் அபிஷேகம் இளநீற்றால் அபிஷேகம் மாவால் ஒரு அபிஷேகம் மஞ்சேனையால் அபிஷேகம் பாலால் ஒரு அபிஷேகம் பகவானுக்கு நடத்துவாளா எத்தனால் அபிஷேகம் சிவனாருக்கு நடத்துவாளா திரவியத்தால் அபிஷேகம் பஞ்சாமிர்த அபிஷேகம் பஞ்சாமிர்த ஆலய பகவானுக்கு ஆதி பகவானுக்கு பத்து 12 வருட காலம் பகவான் பூஜை நடத்தி வாரா. 25 வருட காலம் ஐயசம் பூஜை செய்வார். 35 வருட காலம் முக்கண்ணருக்கு பூஜை செய்தாள். 45 வருட காலம் நாயகருக்கு பூஜை செய்தாள். 50 வருட காலம் 50 வருட காலம் ஆதி அரணாருக்கு பூஜை செய்தார். ஆமா 50 வருஷமும் லிங்கத்தை என்னைக்கு வாங்கிட்டு வந்தாளோ அன்னையிலிருந்து ஒரு துளி வினாடி கூட வினவலையா. நம்ம வருஷத்துல ஒரு நாள் கும்பிட ரொம்ப சங்கடப்படுதும், வரி கொடுக்க ரொம்ப சங்கடப்படுதும். நம்ம வேலை கிடைச்சா தானே, கையில காசு கிடந்தா கை குழுவுற செலவழிப்போம். கொஞ்சம் குறைவா இருந்ததுன்னா கொஞ்சம் முழிக்கத்தானே செய்தோம். எப்படி கொடுக்க? சில இடங்கள்ல 500 1000 வரி போட்டிருக்காங்க. எங்க ஊர்ல எல்லாம் ஒவ்வொரு கோயில் கொடைக்கு 4000 3000 5000 10000 வரி. வரி குறையா 10000 தானே கொடுக்கணும். 10 வரி 12 வரி இருக்காங்க. இந்த 15 பேர் ஒரு கோயில கட்டி வச்சுக்கிட்டு பிற வரி போட்டா 10000 போடத்தானே செய்யணும். 10000 போட்டதான் கொடை நடத்தணும். அப்பதான் கொடை நடத்த முடியும். ஆமா, நடத்த முடியாது. இப்போ விலைவாசி ஆமா நடத்த முடியாது. அத மாதிரி வாங்கிட்டு வந்த நாள் முதலாக 7 கால் பூசை. ஏப்பா இறைவனுக்கு ஐ காலமும் அணுவு பெசரிடாமல் ஆண்ட
ஆடவருக்கே பூஜை செய்தாள். இவ இறைவனுக்கு பூஜை செய்ய செய்ய அவருடைய கோட்டையில இருந்து அணுவணுவா இவ கோட்டைக்கு வருகிறது. காளி கோட்டைக்கு வருகிறது. சிவனுடைய மகிமை காளி கோட்டைக்கு வருகிறது. கடவுளுடைய மகிமை அம்மா உச்சினி மாகாளி கோட்டைக்கு வருகிறது. முக்கண்ணனுடைய மகிமை அம்மா முப்படாதி கோட்டைக்கு வருகிறது. அருளெல்லாம் இங்க வர அவர் கைலாசத்துல சிவனேன்னு போய் ஓய்வெடுத்துட்டாரு. என்ன இல்லாம இருக்காரு? நீ சட்டி இல்லாம இருக்காருங்க. சக்தியை இழந்து சிவனேடு பகவான் போய் ஓய்வெடுத்துட்டாரு. பார்வதி சும்மா இருக்கிறாளா? புருஷன் சிவனேன்னு இருக்கிறது அவளுக்கு தானே வருத்தமா இருக்கும். அவளுக்கு மனம் சகிக்கல. ஏ அஷ்டபாலர்களே, இந்த பைத்தியார பரமசுவம் சிரிச்சவ கையில சீலையை கொடுத்தது மாதிரி எவா வரம் கேட்டாலும் இல்லன்னு சொல்லாம அவுத்து கொடுத்துருதாரு. திருப்பி வாங்க முடியாம பறக்க பறக்க திருவிழா கடையில காணாம போன புள்ள முழிச்சது மாதிரி முழிக்காரு. இந்த பகவான் அருளை கொடுத்தார். இவருடைய அருள் எல்லாம் அங்க போயிருச்சு காண்டாவன கோட்டைக்கு. சரி, இப்ப சிவனேன்னு ஓய்வெடுத்துட்டாரு. இவர் ஓய்வெடுத்துட்டாருன்னா சிவ உலகம் என்ன ஆகும்? ஒரே இருள் அடைஞ்சு போயிரும். உலகம் எல்லாம் இருள் அடைஞ்சு போகும். அதனாலே அருளை பிறப்பிக்க வேண்டுமானால் நீங்க ஒரு ஹோல போய் பால் குடம் சுமந்துட்டு வாங்கப்பா. ஆமாப்பா, திருப்பால் கடல்ல போய். ஏப்பா திருப்பார் கடல்ல போய் பால் குடம் சுமந்துட்டு வா. மத்தியானம் விநாயகர் கோயில இருந்து கொண்டு போனாங்க இல்லையா? நீ கடல்ல போய் பால் குடம் சுமந்துட்டு வாங்க. ஆகட்டும் என்று காவி உடைபடுத்தி கழுத்திலே உத்திராட்ச மாலை போட்டு காதுல செம்பு வாளி போரி பால் குடம் எடுக்கவங்களுக்கு ஒரு காதுல செம்பு வாளிய போரி திருக்கி விட்டு தான் குடத்தை தலையில தூக்கி வைக்கணும். பால் குடத்தை எடுத்து முடிச்ச உடனே வாளியை கலத்தி உண்டியல்ல போடுறோம். தங்கமா இருந்தாலும் உண்டியல்ல போட்டுற வேண்டியதான். உண்டியல்ல போட்டுற வேண்டியது, வேற வழி கிடையாது. அதனாலே காதில் செம்பு வாளி போரி கையிலே பால் குடத்தை எடுத்து இப்பமெல்லா தீர்த்து எடுக்க போக மத்தியானம் போனாங்க பத்தியெல்லாம் ஆட்டோவில் அம்பிட்டு போயிரும். பூரா போனது இங்க இருந்து ஆட்டோ தான். அங்க இருந்து 4 மணி தான் கோயிலுக்குள்ள வந்து நடந்தே வந்திருக்காங்க. மத்த ஆட்கள் எல்லாம் வந்துட்டாங்கப்பா ஆட்டோவுல பைக்ல. சாமிகள் மாத்திரம் தான் தீர்த்தத்தோட யானையோட. அந்த வெயில்ல யாரு நடந்து வர முடியும்? அந்த காலத்துல எங்க போனாலும் ஒரே நடபாதை. நடராசம் பஸ்ல தான் போக முடியும். சரி, எண்ணி 8 நாளா நடக்காங்க. கைலாசத்துல இருந்து நடக்க 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 முடியல. நட துளையவே மாட்டேன். நடந்து வந்து திருப்பார்கடல்ல பாலை கோதி அபிஷேகம் கட்டி 8 பேர்ல ஒருத்தன் கலந்து பேசுறான். ஏப்பா கைலாசத்துல இருந்து நடந்து வந்திருக்கோம். எண்ணி 8 நாளா? இன்னும் 8 நாள் ஆகுமே. இன்னும் 8 நாளா நடந்தா ஒரு மாத்தையில 15 நாள் கிட்ட ஒட்டிருமே. 16 நாள் அரை மாசம் துவஞ்சு போகும். அதனால 8 நாள் போற பயணத்தை 4 நாளையில போக முடியுமான்னு ஒரு சாட்டுக்கட்டு பாதையை சொல்லுன்னா. சாட்டுக்கட்டு பாதையை நம்ம கட்டக்காரர் சொல்லுவாரு. நீ முதல்ல சாப்பிட்டு பாரு. நம்ம சாட்டா போனோம்னா அதுதான். ஒரு பாலர் சொன்னா, ஏப்பா ஏ பைத்தியாரா, காண்டாவனத்துக்கும் கைலாசத்துக்கும் ரொம்ப கிட்ட பக்கம். அதனாலே அம்மா காளிமார்கள் கோட்டை போட்டிருக்கிறார்கள். அந்த முப்புறம் கோட்டை வழியாக கைலைக்கு ஒரு போல எல்லாரும் போய் விடுவோம் என்று பால் குடத்தை அரகரா சிவசிவா வென்று தலையிலே தூக்கி பகவானுடைய நாமத்தை அஷ்டபாலர்கள் சொல்லி எவ்விதமாக வருகிறார்கள். பழனிமலை வேலனுக்கு சம்போ சங்கரோ சம்போ சங்கரோ பால் குடமை எடுத்து வாரோ சங்கர ஐயா பால் குடமை எடுத்து வாரோ சம்போ சங்கர சங்கர வேலையா முருகையா சிவனுக்கு பால் குடமை எடுத்து வாரோ. ஆதிமலை வேலனுக்கு சம்போ சங்கரோ சிவசாம்போ சங்கரோ சிவந்து வரும் பால் குடமே சம்போ சங்கர அரணாருக்கு சிவந்து வரும் பால் குடமே சம்போ சங்கர சங்கர சிவசாம்போ சங்கர சிவந்து வரும் பால் குடமே
திருச்செந்தூர் வேலனுக்கு சம்போ சங்கரோ சாம்போ சங்கரோ எடுத்து வரும் பால் குடமே சம்போ சங்கர சிவனுக்கு எடுத்து வரும் பால் குடமே சம்போ சங்கர சங்கர முருகா முருகையா சிவனுக்கு எடுத்து வரும் பால் குடமே ஐயனே குன்றுமலை குமரனுக்கு சம்போ சங்கரோ சாம்போ சங்கரோ கொண்டு வரும் பால் குடமே சம்போ சங்கர குமரனுக்கு கொண்டு வரும் பால் குடமே சம்போ சங்கர சங்கர அம்மையா கொண்டு வரும் பால் குடமே அண்ணா பால் குடத்தை தலையில் வைத்து அந்த அஷ்டபாலர் 8 பேரோ பகவானுடன் நாமும் சொல்லி திருப்பார்கடல் தன்னை வேண்டி அம்மா காளி கோட்டை வழியாக முப்புறத்தின் பாதை கோடி முப்புறத்தின் பாதை கோடி அஷ்டபாலர்களோ வாரார்களே பாலர்களோ காண்டாவனத்தின் பாதை கோடி காளிகோட்டை வழியாக சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி அரகரா சிவசிவா மத்தியானம் பால் கூட எடுத்தாங்களா யாராச்சும் பகவான் நாமத்தை சொல்லிட்டு வந்தாங்களா கிடையாதுதான் மேல அடிச்சுத மேலந்தான் அடிச்சுக்கிட்டு போச்சு யாரும் அவர் நாமத்தை சொல்லல பால் குடம் சுமக்கவங்க கண்டிப்பா பகவானுடைய நாமத்தை சொல்லிதான் தலையில குடம் இருக்கணும் சரி அதான் முறை சரியில்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா பகவானுடைய நாமத்தை சொல்லி பால் குடத்தை தலையிலே வைத்து காண்டாவன பாதை கூடி வருகிறார்கள் இவ 8 பேரும் சிவபெருமானுடைய நாமத்தை காதில கேட்டார் ஏ உச்மகாளி ஏ தங்கச்சி தங்கம்மா ஏ வடக்குத்தி வடக்குவா செல்வி ஏட்டி ஏ முப்படாதி ஏ முத்தாரம்மா ஏ அம்மா ஏ சந்தனமாரி ஏ சடமாரி ஏ வடபத்திரகாளி ஏட்டி அவங்களுக்கு எல்லாம் காது கேட்டுச்சா என்ன 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 காது கேட்டுச்சு என்ன என்னக்கா சொல்லுக்கா சொல்லுக்கா ஆள் இல்லாத கோட்டையில அரணாருடைய நாமம் கேக்கு கேக்குறது என்ன இந்த அட்டகாளி கோட்டையிலே சிவபெருமானுடைய நாமம் ஒலிப்பதென்ன கேட்பதென்ன வாங்கடி அவங்க யாருன்னு போய் பாப்போம்னா சுகனாச்சி சொன்னதான் 8 பேரும் கைய கொறுத்தா குபீர்னு கோட்டையை விட்டு வாடுறா ஓடியாரா இவங்க 8 பேர் தலையிலையும் பால் குடம் இருக்கு சரி ஓடி போய் வழி மறித்து தலையில இருக்கிற குடத்தை அப்படியே கவக்குன்னு கையில புடுங்குறான் அன்னைக்கு பால் குடத்தை புடுங்கி அபிஷேகம் மேலே விட்டு அபிஷேகம் செய்தனாலதான் அம்மா கோயில மத்தியான குடைக்கு பால் குடம் எடுக்கிறாங்க அபிஷேகம் நடக்கு இல்லன்னா அம்மாளுக்கு பால் குடம் கிடையாது அபிஷேகம் கிடையாது ஆமா ஐயாவுக்கு மட்டும் உண்டு ஐயாவுக்கு மாத்திரம் தான் உண்டு ஆமா இல்லன்னா அம்மாளுக்கு பாலே கிடையாது அவ அப்படி செய்ய போறா பால் குடம் ஆமா பால் குடத்தை பிடுங்கி குடிக்கு மட்டும் குடித்து குடத்தை டவீர்னு கீழே போட்டு ஒரு உடை தப்புடு போட்டா குடத்து வாவிளிம்பு எடுத்தா அஷ்டபாலருடைய கழுத்துல அட்டியில் செப்புக்கட்டு அட்டியெல்லாம் போட்டா மாலையா போட்டா வாங்கலடா பண்டாரமே நாளி வார்த்தை ஒன்று சொல்ல கேளு அரணார்லிங்கம் இங்க இருக்க அரணார் இங்க இருக்காரடா பரமலிங்க இங்க இருக்க அடே இங்க இருக்க பகவா எங்க இருக்காரடோ அடே பகவா எங்க இருக்காரடா ஓன் தகத்தா தக தக தகத்தை அடே பகவா எங்க இருக்காரடா போங்களடா பண்டாரோ உங்களுக்கு புத்தி கெட்டு போச்சுதாடா வெள்ளி நல்ல பெரும்பெடுத்தா
அக்காதங்க 8 பேரும் அஷ்டபாலர்களை அடிப்பாரா பாலர்களை விளையாடி வருவாளா சாட்டை எடுத்தா ஒவ்வொருத்தனையும் சனநீர் காங்கா அடி ஒண்ணுனா தடுப்பு 2 கிடக்கு சாட்டை அடிய தாங்க முடியுமா முடியாது நம்ம ஊர்ல திருமலை முருகன் பக்கத்துல இருக்கிற காளி திருமலை காளி மத்த எல்லா கோயிலையும் அம்மன் ஆடுறாங்கல்ல சாட்டையை வளைச்சு பிடிச்சான்னு 2 மணி நேரம் சட்டையர் விழும்புல ஆடி திருமலை காளி அப்படித்தான் ஆடி வருவா திருமலையில ஆட்டம் பிடிக்கவா பைமொழி ஊருக்குள்ள வருவது வரைக்கும் சாட்டை கையில சுத்திக்கிட்டே அப்படியே சுத்தி சட்டி இருக்கும் அதனால இவ சாட்டை எடுத்தா அஷ்டபாலர்களை சனை நீர் காங்கா ஒரு அடியும் இடி மாதிரி இருக்கலாம் இடி மாதிரி இருக்கும் மத்தியானம் போட்டாங்கல்ல இடி அத மாதிரி டபீர்னுச்சு ஏ அம்மா ஏ சொக்கனாச்சி ஏ தங்கம்மா அம்மா எங்களை அடித்தாலும் அடித்துடுங்கோ அவமானமா பேசாதீங்க ஆனா ஆண்டவனை அநியாயமா பேசாதங்க வேண்டாம் அந்த சிவபெருமானை குலக்குறவா பேசாதங்க ஏம்னா இவங்க சிவனுடைய பக்தர் அல்லவா அதனால சிவபெருமானை பேசுவதனால இவங்களுக்கு சவிக்க முடியல பண்டார் எங்க பார்க்காரு பரதேசி எங்க இருக்காரு ஆண்டி எங்க இருக்கிறார் மகனமா இருந்துக்கோ ஆண்டி எங்க இருக்கிறார் அந்த அருணார் எங்க போறாரு அப்படின்னு 8 பேரு ஏச ஆரம்பித்தா பேச ஆரம்பித்தா அடி பொறுக்க முடியாம அஷ்டபாலர்கள் 8 பேர்களும் எங்கே வருகிறார்களானா அண்ணா கைலாசம் வருவார்களா கடவுளோட பக்கத்திலே ஆண்டவனை பகவான் வட்டம் எமக்கு வேண்டாம் கடலில் சவ போறோம் மட்டும் வேண்டாம் கடலில் மாலை போறோம் சிவனார் பட்டம் வேண்டாம் ஐயா சிவனார் பட்டம் நாங்க செத்து மாடிய போறோம் பார்த்தார பகவானோ திருவளர்களே ஏப்பா என்ன சாவ போறீங்களா அப்படித்தானே ஆகி போச்சு படிச்சாலும் படிக்கட்டாலும் பங்கு ஒண்ணுதானே ஏ அஷ்டபாலர்களே நீங்க திருப்பார்கடல இருந்து எனக்கு பால் குடம் சுமந்து வந்தீங்க வருகிற வழியில அடிய 6 அடிச்சு அவங்களை எப்படி மேலாம் தடுப்பா கிடக்க என்னப்பா காரணம் சொல்லுப்பா காண்டாவனத்துல காளிமார்கள் கோட்டை போட்டிருக்கிறா உங்க சிவலிங்கத்தை எல்லாம் அங்க வச்சு பூசை பண்றாளாம் சரி நீங்க யாருக்குடா பால் குடம் சுமந்துட்டு போறீங்க அப்படின்னு எங்களை சொல்லி அடிச்சா இங்க பாருங்க எங்க கழுத்தை பாருங்க அட்டில் கட்டுலா தொங்குத அந்த வாவிளிம்பி செப்பு கட்டு அட்டியெல்லாம் போட்டிருக்கிறாரு கழுத்துல அதனால எங்களுக்கு வேண்டாம் இனி உங்க பட்டமும் வேண்டாம் உங்க பதவியும் வேண்டாம் உங்க பதவி என்ன பதவி பதமுழஞ்ச பதவியை தந்துட்டியாப்பா வேண்டாம் இந்த பதவி எங்களுக்கு வேண்டாம் நாங்க அஷ்டபாலர்கள் உடனே ஆண்டவன் பகவான் பிரம்மனை கூப்பிடுகிறார் அப்பா ஏ பிரம்மதேவா காளிகளுடைய கணக்கை பார்த்து சொல்லப்பா உடனே பிரம்மன் கணக்கை பார்த்தார் பகவானே என்ன 50 வயது அவளுக்கு முடிஞ்சு போச்சு 51 வயது பிறந்தாச்சு அட்டுளியும் அகம்பாதம் கூடி போச்சு அதனால இறைவனாகிய பகவான் பார்த்தார் இவர்களெல்லாம் சாக போறோம்னு சொல்றாங்க பாரு இந்த பாடல்களெல்லாம் என்ன பாடுபடுத்திருக்கிறாங்கன்னு பாருங்க இப்படி போனமானா யாரு போனா அவட்ட லிங்கத்தை பறிக்க முடியும்னு எண்ணி பார்த்தார் அவ அண்ணன் கண்ணனால் தான் முடியும் வேற யாராலையும் முடியாது மாப்பிள்ளை மாயவன் சங்கு சக்கர கையோன் நிகரில்லாத தீவன் நித்தியானந்த சொருவன் கோகுலத்தை காத்த கோபால கண்ணனை அழைத்தார்கள் மாயவா ஓ மதுசூரா வாருமையா கைலாசத்துக்கு வாருமன்னார்
கண்ணன் கையிலைக்கு வந்தார். பாத்தியரா உங்க தங்கச்சி இந்த பாடல்களை என்ன பாடுபடுத்திருக்கான்னு. கஷ்டப்படுத்தியா பத்தியாளா? என்ன மச்சான் என்ன செஞ்சாலுவா? சொல்லுங்க சொல்லுங்க. பால் குடம் சுமந்து வந்தாங்களாம். குடத்தை பிடுங்கி அவங்கள ஒவ்வொருத்தங்களையும் அடிச்சிருக்க அடிய பாத்தியாராவே. பாத்தியாளா பாத்தியாளா சுவாமி. ஆணவத்துல கூடனவா உங்க தங்கச்சி 8 பேரும் அட்டுழியத்துல செய்ய ஆரம்பிச்சுட்டா. அழிஞ்சு கிழிஞ்சு போறாளோ என்னமோ தெரியல. அழிவு காலம் வந்துடுதுல. ஆனா அவளை அசைக்க முடியாது. ஆட்ட முடியாது அசைக்க முடியாது. ஏன் அசைக்க முடியாது? லிங்கத்தை வச்சிருக்கா. லிங்கத்தை என்னுடைய லிங்கம் 103 லிங்கத்தை வச்சிருக்கா. ஆமா அங்க வேறு ஊனியாச்சு. சப்பு நல்ல வேறு கீழே வரைக்கும் போயிடுது. அதனால அவங்களை அசைக்க கூட முடியாது. நீர்தாவே போன லிங்கத்தை பறிக்கின்றார். கோபாலம் தான் போக வேண்டும். அது தருணம் ஆகட்டும் என்று சம்மதித்து எம்பெருமாள் கோபாலக்கண்ணன் எவ்விதமாக வேடமெடுக்கிறாரானா எப்படி சாமி? பட்டநாமம் பழைக்க சாதி பட்டநாமம் பழைக்க சாதி பட்டநாமம் 27 கண்ணேன் தொட்டநாமம் 97 கருத்த ஒரு கம்பளிய அழகு கண்ணபுரான் தொழில் போட்டார். பைய தொங்க போண்டே பஞ்சாங்க எடுத்தார். அண்ணே பஞ்சாங்க ஐயா பாப்பானாக வழி நடந்தார். சித்துடைக்கு கையுமாக எங்க திருமாலும் வடிவம் கொண்டார். ஒரு சுவாசிய பாப்பம் போல சொருவம் கொண்டார் கோவாலே. லிங்கத்தை பறிப்பதற்கு ஐயா லிங்கத்தை இங்க நிமல கண்ணே வாரார. சுவாசியரா வடிவான் அரே கோபால கைலாச வாசல் வாசல் காண்டவனம் அவர் வராரே. கடந்து அப்படியே பகவான் காண்டாவனவாரார் ஒரு சுவாசியராக கருத்த கம்பளி தோல்ல அங்கிட்டு இங்கிட்டும் கம்பளத்தமார் போட்ட மாதிரி ஒரு பக்கர பை பஞ்சாங்க ஏடு வலது கையில ஒரு சின்ன சித்து உடுக்கு. சித்து உடுக்கு ஏமியா சுவாசியக்காரன் நம்பணும்ல நம்ம தங்கச்சிய நம்மள அப்படின்னு காவி உட உத்தராட்ச மாலை தலைமுடி தாடி முடி நெத்தி நிமுற பட்ட ஒரு செந்துருக்க பொட்டு பொட்டு வைத்து இறக்க போனாலும் சிறக்க போனோம் இருக்காங்க இல்லையா. தொழில்கார மாதிரி தெரியும். என்னப்பா என்னப்பா நீர் இல்லாத நெத்தி பால். ஆமா நீர் இல்லாத நெத்தி பால் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்பதானே நம்புவான். பட்டை போட்டு பொட்டு வைக்கலன்னா நம்புவானா? பட்டை போட்டு பொட்டு வச்சா பிபிக்காரன். ஆமா பிபி மேலக்காரன். நல்ல செந்திருக்க பொட்டு வச்சு நல்ல நெத்தி நிறைய பட்டு அடிச்சா அவன் தொல்லாடி கொடம்பாடி. கொடம்பாடி தொல்லாடி. ஆமா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரிவு இருக்குப்பா. அதனால இவர் சுவாசியராகவே வடிவம் கொண்டு காளி கோட்டை அம்மா முப்புறம் கோட்டைக்கு வந்தார். வந்து பார்த்தார் 8 பேரையும் காங்கல கோட்டைக்குள்ள இருக்காளுவோம். இவ கோட்டையில கொடியும் கட்டி கொடி மரத்துல சுத்தி பட்டை கட்டி கோட்டையில போடு எப்படி போட்டிருக்கா? இது காளிகளுடைய காண்டாவனம் முப்புற கோட்டை. கோட்டை ஆடவரே ஆகாத அட்டகாளிகளுடைய கோட்டை. கோட்டை இவ போடு எழுதி போட்டிருக்கிறார். பிடிக்காத கோட்டை எழுதி போட்டிருக்கா. அவ அண்ணன் கண்ணை வந்து கோட்டை எப்படி ஏறிட்டு பார்த்தாரு. அப்பா இதுதான் நம்ம தங்கைமார்கள் காளி கோட்டையா? இதுதான் முப்புறம் கோட்டையா?
பிரகாசமா இருக்க ஒளி பிரகாசமா நல்லா இருக்கு, இன்னைக்கு மட்டும் நல்லா இருக்கு. நாளைக்கு எப்படி இருக்கும்? நாளைக்கு இருளடிஞ்சு போய் கிடக்கும். நாளைக்கு இப்படிதாமியா இருக்குமா? அதானே கேட்கேன். அதனால இந்த பிரகாசத்தை கண்டு கண்டு கண்ணபுரமான் மகனமானா வருவாளா கோட்டையை விட்டு வெளியே? வரமாட்டா வரமாட்டா. கிளிசோசியக்காரங்க பெட்டியை வச்சுக்கிட்டு தெருக்குள்ள வராங்கன்னா சோசியம் பாக்கலையோ கிளிசோசியம்னு சொல்லுதாம்ல. அம்மா சுவாசியம் பாக்கலையோ சுவாசியம் தட்டுவாங்களே, மேல விட்டாத கீழ விட்டாத தட்டு தட்டு அப்படிங்களா அப்படின்னு எதையாச்சும் சொன்னா தானே வெளியில வந்து பாப்பாங்க யாரு என்ன யாருன்னு. அப்படின்னு கண்ணன் பார்த்தார். மகனமா போனா நம்ம தங்கைகள் வரமாட்டா என்று ஒரு சோசியராகவே வடிவம் கொண்டு எவ்விதமாக சொல்லுகிறாரானா, சுவாசியம் பார்க்கலையா மாமார, சுவாசியம் பார்க்கலையோ, நீங்க சுவாசியம் பார்க்கலையோ, தாயரியாக பார்க்கலையா, கையிலுடைய பார்க்கலையோ,